அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள். கர்த்தருடைய ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்யும் ஒவ்வொருவருக்கும் உற்சாகமளிக்கும் ஒரு அருமையான வேத வசனத்தை இப்போது தியானிக்கப் போகிறோம். வசனமும் விளக்கமும். மார்ச் 24. எபிரெயர் அதிகாரம் 13 வசனம் 5. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. தேவனுடைய ஊழியத்தில் நாம் ஈடுபட்டு அந்த ஊழியத்தை செய்யும்போது எந்த ஒரு தடைகள் வந்தாலும் நாம் ஏன் அச்சம் கொள்ள வேண்டும்? மனுஷன் நமக்கு என்ன செய்துவிட முடியும்? நம் தேவபக்தியை பக்தி வைராகியத்துடனும் ஆர்வத்துடனும் விவேகத்துடனும் முழு பொறுப்பும் நம்மேல் ஏற்று தொடர்ந்து இந்த ஊழியத்தை மனதைரியத்துடன் செய்ய வேண்டும். நம் உள்ளத்திலே முழு பலமும் உத்தரவாதமும் கர்த்தர் பேரிலே வைக்க வேண்டும். அவர் நடத்துவார் என்றும் நினைக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரை நான் சாவாமை வாய்ந்தவன் என்று முற்காலத்தில் ஒருவர் கூறினார். தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபட்டோருக்கு இது ஓர் உண்மையும் அங்கீகரிப்புமான வார்த்தையே. பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ரீப்ரின்ஸ் ரெஃபரன்ஸ் 3144 முதல் 5. முடிவுரை. ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த உற்சாகமான வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் தாங்கி கர்த்தருடைய ஊழியத்தை மனதைரியத்துடன் தொடருங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.